கிட்னி முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டினார். நாமக்கல்லில் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதிகாரிகள் 7 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். தமிழகத்திற்கு வரவேண்டிய கூகுள் நிறுவனம் ஆந்திராவிற்கு சென்றது எப்படி என்று சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் தங்கமணி கேள்வி எழுப்பினார். அவருடைய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் TRB ராஜா, கூகுள் நிறுவனம் ஆந்திரா சென்றதன் பின்னணியில் தொழிலதிபர் அதானியின் தலையீடு இருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் முதலீடு செய்யவில்லை என்று மறுத்திருப்பதாக செய்திகள் வெளியானது குறித்து தங்கமணி எழுப்பிய கேள்விக்கு, ஃபாக்ஸ்கான் குழுமம் பல நிறுவனங்களை வைத்திருக்கும் போது ஒரு நிறுவனத்திடம் கேட்டு செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.